தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் தனது பிறந்த நாளை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே நேற்றைய தினம் கழித்திருக்கிறார். சங்கீத்சனை அவரது தாயாரும் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினரும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று நேற்றைய தினம் பார்வையிட்டிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்திலே எதிர்வரும் திங்கட்கிழமை அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்கும் நடவடிக்கைக்காக அவர்கள் சிறைச்சாலைக்கு நேற்று தினம் சென்றிருந்தார்கள். இந்த நிலையிலே சங்கீத்சனின் கைது தொடர்பாக போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றினூடாக விளக்கம் ஒன்றினையும் வழங்கி இருக்கிறது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மகிமைப்படுத்தும் பாடல்கள் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கான விளக்கம் எனவும் அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்த்துவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானதும் அது மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞன் கடந்த மே மாதம் 31ஆம் திகதி சாவகச்சேரி நாவக்குழியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் விடுதலை புலிகளோடு தொடர்புடையாக கூறப்படுகிற பாடலை பாடியதாக கூறப்படுவதாகவும் பின்னர் அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் எனவும் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த நபர் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 2 பாடல்களை தொகுத்து, அதாவது எடிட் செய்து தனது சமூக ஊடக கணக்குகளில் பதிவேற்றி இருப்பதும் அவை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இணையத்தில் பரவச் செய்யும் நோக்கில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவான உள்ளடக்கங்கள் அவ்வீடியோவில் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 1979ஆம் ஆண்டின் பயங்கரவாத தடை சட்டம், அதாவது PTA இலக்கம் 48 கீழ் பிரிவு 3G கீழ் 2026 ஜூன் 3ஆம் திகதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்றும் அவரை ஜூன் 17ஆம் திகதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்றும் பொதுமக்கள் அரசியல் அமைப்புக்கும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் அமைவாக செயற்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களால் ஏமாற வேண்டாம் என்றும் அந்த போலீசாருடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.